ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு இன்ஸ்டால ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். ஸ்டாப் த ஐபிஓ லாட்ரி, ஸ்விட்ச் டு ப்ரீ ஐபிஓ ஃபிக்ஸட் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு பெரிய மாடல் நின்று ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது என்னன்னா, நம்ம தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஏமாறுறவங்க இருக்கிற முடிய ஏமாத்துறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்ம விழிப்புணர்வோடு இருந்துக்கணும். இப்போ நான் பலமுறை நம்ம பேசையில் நான் சொல்லியிருக்கேன், ஐபிஓ நானே அப்ளை பண்ணுறதில்ல. ஒரு பீரியடில் ஃபேஸ் வேல்யூவுக்கு ஐபிஓ கொடுத்தாங்க. புதுசாக ஆரம்பிக்கிற கம்பெனி 10 ரூபா ஷேர் 10 ரூபா கொடுத்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. அவங்களுக்குள்ள இன்டான்ஜிபிள் அசட்ஸ் வேல்யூவேஷன்ஸ் எல்லாம் பண்ணி 10 ரூபா ஷேரை லாஸ் மேக்கிங் கம்பெனியை இன்னைக்கு எப்படி ப்ராஃபிட் பண்ணாங்க எல்லாம் நமக்கு தெரியும். எவ்வளோ தூரம் ப்ரீமியத்தில் வச்சு விற்றாங்க எல்லாமே தெரியும். அதை அலாட்மெண்ட் கிடைக்கலன்னு சொல்லி பெரிய கியூவில் நின்று அப்ளிகேஷன் கிடைக்கலன்னு சொல்லி அதில் ஸ்நாக்ஸ் விற்று சம்பாதிச்சவங்கெல்லாம் நிறைய பேரை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு லாட்ரி தான். கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனால் கன்ஃபார்ம்டாக ஒன்று தெரியும், நமக்கு கிடைச்சிச்சுன்னா அது லிஸ்டிங் ப்ரீமியத்தில் இருக்காது, பிலோ த ஐபிஓ ப்ரைஸில் இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாருமே நீங்கள் எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ இப்போ புதுசாக இந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, அன்லிஸ்டட் ஷேரை வாங்கி கொடுக்குறேன் அப்படிங்குதுங்க. தட் இஸ் த மீனிங் பிஹைண்ட் திஸ் திங். உனக்கு நீ பணத்தை கொடு, நான் உனக்கு அன்லிஸ்டட் ஷேரை வாங்கி கொடுக்குறேன். இது எல்லாத்துக்குமே கூதல் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த என்எஸ்சியோட பங்கு. இன்னைக்கு பங்குச்சந்தை இந்த கோவிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பங்குச்சந்தை ஒரு பெரிய ரன் அப். இந்த கோலொகேஷன் கேஸில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஐபிஓ வர முடியலை, லிஸ்டிங் பண்ண முடியலை. செபி இப்போ தான் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த ஒரு கிரே மார்க்கெட்டை தெரிஞ்சுதான் திறந்து விட்டாங்க, தெரியாமலாம் திறந்து விடலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஷேரை ஈஸியாலாம் ஒரு டிமேட்லேருந்து இன்னொரு டிமேட்டுக்கு மாற்ற முடியாது. அவங்க புக்ஸ் ஓப்பனாக இருக்கிற பீரியட்ல மட்டும்தான் நீங்கள் மாற்ற முடியும். இஃப் யூ ஈவன் தட் இஸ் கால்டு ஃப்ரோசன், அந்த ஷேர்ஸ் ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சட்டத்திட்டங்கள் பூரா பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் மாற்றப்பட்டது. மேபி இதெல்லாம் தெரிஞ்சே தான் நடந்திருக்குங்கிறது என்னோட அபிப்பிராயம். தெரியாமலாம் நடக்கலை, தெரிஞ்சுதான் நடந்தது. ஓகே. ஸோ ஒரு பெரிய பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸோட ஷேர்ஸை தான் ட்ரேட் பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, அதை விற்கவும் முடியாது. அது ஒன்லி தட் இஸ் a டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஓகே. ஸோ இது என்எஸ்சி ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இந்த கிரே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இன்னைக்கு 150 பிஇல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த அன்லிஸ்டட் ஷேர். ஓகே. ஸோ அவங்க ஈக்விட்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் ஆஃப் ஈக்விட்டி போயிட்டாங்க. 30-35 ரூபாவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு 160 ரூபா. அதுக்கு இன்னைக்கு பெரிய குரூப் அதுக்கு பின்னாடி கிடைக்கலையேன்னு சொல்லி ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. லிஸ்ட் ஆகிட்டு இருக்க ஷேர் எவ்வளவோ இன்னைக்கு லோ பிஇல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு அசட் பேக்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதெல்லாம் விட்டாச்சு. ஆனால் ஏன் இந்த மக்கள் இதை நோங்குறாங்க அப்படின்னு நீங்க முதல்ல யோசிக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீசஸ்னு ஒன்று இன்னைக்கு 715 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கு. இது லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி கிரே மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 1200 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு, அன்லிஸ்டட் ஜோனில் இருக்க. ஸோ ஹியூஜ் வேல்யூ எரோஷன் ஃபார் த பீப்புள் ஹூ ஆர் கிரீடி இன் டு திஸ் திங். நிச்சயமாக இது என்ன எப்படி தெரியுமா மார்க்கெட் பண்ணுறாங்க? Rich people invest into this thing. I'm telling you, rich people even won't invest into this thing. I'm telling you, this is the thing. Rich people இன்னைக்கு ஒன்று லார்ஜ் கேப்ல இருப்பாங்க, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இருக்காங்க. ரிஸ்கே பெருசாக எடுக்க மாட்டாங்க. அவங்க ஸ்டெபிலிட்டிக்கு தான் இங்கே வர்றாங்க. Their investment, passive way of making money. They should not lose opportunities. They are not greedy at all because already is rich. பட் 100 + 1 தான் 101. அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. பட் இஃப் யூ ஆர் greedy, you are tempted to lose your capital also. So don't be greedy. இந்த மாதிரியான இது எப்படின்னா, நம்ம ஒரு கிரக பிரவேசத்துக்கு போகையில, சார் நான் 10,000 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வாங்கினேன் சார், இன்னைக்கு 16,000 ரூபா போய்கிட்டு இருக்கு சார் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த அன்லிஸ்டட் ஷேர்லாம். உண்மையிலே இங்கே லிஸ்ட் பண்ணா தானே இங்கே என்ன ஆகும்னு தெரியும். அப்பதானே ரியல் பிரைஸ் தெரியும். இன்னைக்கு பிரைஸ் சப்ளை ஒண்ணுமே இருக்காது, பையிங்கும் இருக்காது. சும்மா ஒரு இமேஜினரியா ஒரு ஆர்டிஃபிஷியல் பிரைஸ்ல எவனா ஒருத்தன் ஆப்டானா அவன் தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ டோன்ட் பி கிரீடி. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து மயங்கி பணத்தை போய் போட்டுற வேண்டாம். நான் ஐபிஓலே வாங்க வேணாம்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் அலாட்மெண்ட்ல போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். எக்ஸிட்டே கிடையாது.
ஒரு பெரிய பெரிய பிராண்ட், பெரிய இது ஒரு பெருமைக்கான சும்மா ஒரு ஆட் கிடைச்சா வேணா வாங்கிக்கலாமே ஒழிஞ்சு நம்ம முதல்ல போய் இதில் முடக்கணுங்கிற அவசியம் இல்லை. பங்கு சந்தையில வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட என்எஸ்சியில் 2000 பங்குகள், பிஎஸ்சியில் ஒரு 6000 பங்குகள். அதே போக இன்னைக்கு வந்து என்னன்னா, தீஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆர் ஒன்ஸ் தே ஆர் லிஸ்டட் தே ஒரி அபவுட் தேர் பாட்டம் லைன். அவங்களோட மார்ஜின்ஸும் அவங்களோட பேட் மார்ஜினையும் தான் பார்க்க ஆரம்பிப்பாங்க. நிச்சயமா கம்ப்ளைண்ட்ஸ்ல இருந்து தே ஹேவ் டு டிவியேட். இப்போ இந்த எஸ்எம்இ ஐபிஓ அப்படிங்கிறதே என்னன்னா, இன்னைக்கு வந்து ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனி கூட ஹியூஜ் ப்ரீமியத்தில் கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் டீவியேஷன். ஏன்னா லிஸ்டிங் ஃபீஸ் தே நீட் தட், டிரான்சாக்ஷன் ஃபீஸ்லேருந்து ஸ்டாம்ப் டியூட்டிலேருந்து டேர்ன் ஓவர்லேருந்து எல்லாம் அவங்களுக்கு வருமானம் வரும், அதுக்காக தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லோ கார்பரேட் கவர்னன்ஸ் ஆர் ஈவன் சின்ன சின்ன ஒரு லாஸ் மேக்கிங் என்டிட்டிஸ் இதெல்லாம் போய் நம்ம மாட்டிக்கணுங்கிறது இல்லை. ஸ்டிக் டு த குவாலிட்டி கம்பெனிஸ், லிஸ்டட் என்டிட்டிஸ் வேர் த வால்யூம் இஸ் ஹேப்பனிங். தேங்க்யூ ஆல்.